எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாடு நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற பெரம்பூர் தொகுதி தான் பார்க்க போறோம். எக்மோர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரம்பூர் தொகுதிய பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1971, 1971, 1984, 1984, 1989, 1996, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஐஎம் வந்து 2001, 2006, 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 1991, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. த சுதந்திரா பார்ட்டி 1952லயும், இந்திய தேசிய காங்கிரஸ் 1962லயும், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1957லயும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் 16 முறை எலெக்ஷன்கள்ல 8 முறை திமுகவும், 2 முறை அதிமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை சிபிஐஎம்மும், 1 முறை த சுதந்திரா பார்ட்டியும், 1 முறை வந்து இந்த பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டியும், 1 முறை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெரம்பூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிவேல் அப்படிங்கிறவரு போட்டியிட்டு இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு 79,974 வாக்குகளும் 43.10% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில என்.ஆர். தனபாலன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 79,455 வாக்குகளும் 42.80% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐஎம் சார்பில் சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 10,281 வாக்குகளும் 5.5% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் ஆர்.டி. சேகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,05,267 வாக்குகளும் 52.90% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, என்.ஆர். தனபாலன் அவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 50,291 வாக்குகளும் 25.30% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மெர்லின் சுகந்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 19,221 வாக்குகளும் 10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெரம்பூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 71,939 வாக்குகளும் 66.28% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 16,212 வாக்குகளும் 14.94% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 5,927 வாக்குகளும் 5.46% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பில் அதே கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 62,496 வாக்குகளும் 57.58% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 24,367 வாக்குகளும் 22.45% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் பால் கனகராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 12,873 வாக்குகளும் 11.86% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அமுதினி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 8,809 வாக்குகளும் 8.12% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெரம்பூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் 4 தேர்தலில் அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 43.10%, 2019 14.94%, 2021 25.30%, 2024 22.45% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 42.80%, 2019 66.28%, 2021 52.90%, 2024 57.58% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 1.7%, 2019 5.46%, 2021 10%, 2024 8.12% இந்த தொகுதியில் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 4 முறை தேர்தல்களில் திமுக மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வாக்குகளை வச்சிருக்காங்க. அடுத்து பெரம்பூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக 2,00,000
181 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 97,357 ஆண்களும் 1,02,758 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாளையத்தவர்கள் 66 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே வந்து வாக்காளர்களையும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க 32,907 ஆண்களும் 34,732 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 41,669 ஆண்களும் 43,980 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 22,782 ஆண்களும் 24,045 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் ஒரு 30% மேலே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது, மிடில் ஏஜஸ் கூட கொஞ்சம், ஏன்னா 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிடில் ஏஜஸ் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் எந்த மாதிரியான வாக்குகள் யங்ஸ்டர்ஸ் வந்து வாய்ப்பளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பெரம்பூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப 1989 67.30%, 1991 55.80%, 1996 61%, 2001 48%, 2006 68%, 2011 69.70%, 2016 64.20%, 2021 67.70% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 67.20% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இன்னும் வந்து வாக்கு செலுத்துறதுல மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வாக்களிக்கணும். வாக்குகள் எல்லாமே செலுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு எப்படின்னா நல்ல ஒரு கேண்டிடேட்ஸை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம வளர்ச்சி விகிதங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். அந்த வகையில் இது 100 பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் ஆஸ் யூஷுவலாக வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து 2016 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வியூக வகுப்பாளர்களை நம்புற மாதிரி கட்சிகள் இருக்கு. ஸோ அதனால திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வியூக வகுப்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அப்படின்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். ஸோ அதனால நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படின்னா 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் 50,001 வாக்கு பெறணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது 2021 தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, 2024 தேர்தலையும் அது மிகப்பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் 36.25% 48,764 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஏதோ 2011 16 விட்ட காரணத்தினால இந்த தடவை வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 33.58% 45,172 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வந்து சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதிமொழியாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களையும் கண்டிப்பாக இந்த தடவை ஒரு 80% ஆக்குப்பையில் வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா 41 தொகுதிகள் இருக்குது. இந்த 41 தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 20-25 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட மாவட்டங்களும் கொங்கு மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து மிகப்பெரிய அளவில் கெயின் பண்ணிப்பாங்க. தென் மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு சோபிக்காமல் இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இணைவு காரணமாக கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் வந்து கூட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் வந்து மிக குறைவா இருந்தாலும், ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல ஒரு சில தொகுதிகள் வந்து திமுக கண்ட்ரோல்ல இருந்து எடுக்கவே முடியாது. அது 2011லயும் சரி 16லயும் சரி மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அது அப்படியே தொடர காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க மாவட்டங்களில் தான் நிற்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்னை மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்க காரணத்தினால இந்த தடவை அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சர்க்கிள்கள் காத்திருக்கு. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் சென்னையும் சரி. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக 2ஆம் இடத்திற்கு இல்லது முதல் இடத்திற்கு வருவோம், அதிமுக பின் 3ஆவது இடத்துக்கு தான் போவோம், எங்களுக்கும் அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு பிரச்சாரமாக வச்சுருக்காங்க.
பட் ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் மிகவும் சளைச்சதில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை வெற்றி பெற்றும் அனைவரிடத்துலையும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வென்று காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11.46% 15,415 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக வேட்பாளர்கள் பட்டியல் வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூட்டணிகளோட அவங்க இணைவு இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களும் இல்லை. ஆனாலும் மிக 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 நன்மை மிக எப்படி சொல்றது ஒரு நல்ல உத்வேகத்தோட மீண்டும் மீண்டும் செயல்பட்டு இருக்காரு சீமான் அவர்கள். ஸோ அவரோட இந்த செயலுக்கு மிகப்பெரிய அளவில் நான் பாராட்டு தெரிவிக்கிற கடமைப்பட்டிருந்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு தன்னோட 10 வருட அரசியல் வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா கட்சி தொடங்கி 10 வருட வாழ்க்கையில அவங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு துரதிருஷ்டமான ஒரு செய்தியா இருக்கு. அதை கண்டிப்பா இந்த தடவை மாத்துறதுக்கு அவங்க கண்டிப்பா போராடுவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளாலேயே உணர முடியும். ஸோ கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சஃபர் ஆவாங்கன்னு எப்படி தெரியும்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 17.63% 23,718 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் தான் தன்னோட வேட்பாளர்களை அதாவது ஸ்டார் வேட்பாளர்களை நிறுத்த போறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு காசிப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தெரிந்த தாவேக வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அப்படி நிறுத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கான பர்சன்டேஜ் அதாவது தனி ஒரு மனிதனாக விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிற பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இருக்காங்க. பட் ஆனால் அதை பர்சன்டேஜ் ஒத்துழைக்கணும். பர்சன்டேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50% கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஏன்னா 4 கட்சி போட்டி போடுறப்போ ஒரு 25% மேலே வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு 15% 15 20% பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் போய் சேரும், இல்லை டிவிக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வியூகம் வகுத்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியா நம்ப முடியும். பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக எந்த மாதிரி செயல்படுதோ அதே பேட்டர்னை வந்து தமிழக வெற்றி கழகமும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர்லாம் ஹேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இதெல்லாம் வந்து அறிவார்ந்த போட்டிகள் தான். ஸோ மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பலிகடை ஆகாம நம்மளுக்கு யார் தேவை, நம்மளை யார் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க தான் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வேட்பாளர்களை இது பண்ணணும் ஹேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் இப்படியெல்லாம் கட்சிகள் ஒன்றிணைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, மக்கள் நீதி மையம், அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் கூட இருக்க காரணத்தினால 36.25% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தொகுதியில் திமுக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்காங்க. அவங்க எப்படியோட கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸும் பண்ணிடுறாங்க. அது ஒரு ஏன்னா அதாவது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி வந்து நம்மளால் வந்து சண்டை இல்லாமல் வாழ முடியாதோ அதே மாதிரி கூட்டணி கட்சிகளோட சண்டை இல்லாமல் வாழ முடியாது. அந்த சண்டைகளும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறப்ப ஒற்றுமையாக இல்லாதப்போ நான் ஒற்றுமையாக இருக்கிறதுங்க வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கூட்டணி கட்சிகளை வந்து மிகப்பெரிய அளவில் சலனம் இல்லாமல் அவங்கள வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறதுங்கெல்லாம் வந்து சாதுரியமான விஷயம் கிடையாது. பார்க்கலாம் அது எந்த வகையில் எப்படி. இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக பரிசீலிக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது நடக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா 33.58% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வெற்றியின் விளிம்பில் வரைக்கும் செல்வதற்கு மிகப்பெரிய அளவில் அரிதான விஷயம் தான். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து இந்த தடவை அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சென்னையில் வந்து தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் மீறி அது எடுபடுமா, அது மிகப்பெரிய அளவில் அது கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் ஒரு குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் 11.46% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு
ஃபார்ம்ல இல்ல. இப்போ வரைக்கும் அவைங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவுல ஃபார்ம்ல இருந்தாலும், மக்கள் நலத்துல வந்து அவைங்க கொஞ்சம் சரிவுல தான் இருக்காங்க. அத கண்டிப்பா வந்து ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து அவரு பேசுறதெல்லாம் அத எப்படி சொல்றது? அவைங்க கொள்கை ரீதியா விவரிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயமா இருக்கு. பட் ஆனா வந்து அத செயல்முறைப்படுத்தணுங்கிறது வந்து அவருக்கு நம்ம வந்து கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டா மட்டும் தான் நம்மளால மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்ச விஷய காரணத்தினால, சீமான் அவர்கள் எந்த மாரியான ஏன்னா கூட்டணிகளோட இணைவு இல்ல அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்லிட்டாரு. மீண்டும் நம்ம கூட்டணி பற்றி பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். அடுத்து இதே கண்டிஷன்ல இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு அவங்களும் கூட்டணி கட்சிகளோட இணைவு இல்ல அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. உறுதியா சொல்லிட்டாங்க மீன்ஸ் அது உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு 17.63% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஸ்கோப்ல தான் இருந்தாங்க. பட் ஆனா வந்து இப்போதைக்கு என்னன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வேர் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி மண்ணுல இருந்து வேர் கிடைக்கிற மாரி, ஒரு நல்ல கூட்டணி கட்சிகள் இணைவு இருந்திருந்து அப்படின்னா, இந்த தடவ வந்து தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அது அன்பார்ச்சுனேட்லி நடக்காம மிகப்பெரிய அளவுல இழுபறியிலேயே இருக்கு. ஸோ எந்த வகையில பார்த்தாலும் 17.63% விஜய் அவர்கள் அப்படிங்கிற தனி மனிதனுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் மக்களே. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போறோம். கண்டிப்பா எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து அந்த தொகுதிகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.